அனைவருக்கும் வணக்கம். நான் யுவராஜ். இது உங்கள் திறமை தேடி. மத்திய அரசு பணி அப்படின்றது உங்களோட கனவா? உங்களுக்கான வீடியோ தான் இது. வருமான வரித்துறை, மத்திய புலனாய்வுத்துறை, இந்திய அஞ்சல் துறை, ரயில்வே அமைச்சகம் போன்ற மத்திய அரசின் அலுவலகங்களில் காலியாக உள்ள 14,500 காலி பணியிடங்களை ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் மூலமாக நடைபெறும் கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன் 2025க்கான நோட்டிஃபிகேஷன் வெளியாயிருக்கு. அதோட டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் ரெகுலராக போஸ்ட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அச்சத்தை விடு, லட்சியத்தோடு வேற்றுமை விடு, வெற்றியத்தோடு தோழா. கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன் 2025. கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன் அப்படின்னா என்ன? நம்ம ஸ்டேட்ல கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி நடத்துகிற குரூப் 1, குரூப் 2, குரூப் 3 இந்த மாதிரி எக்ஸாமினேஷன்ஸ் நம்ம எழுதுறோம். அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் குரூப் 1 எக்ஸாமினேஷன் அதை வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாம் அப்படின்வாங்க. அதை வந்து யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து நடத்துறாங்க. அதே மாதிரி அதுக்கு கீழே இருக்க குரூப் பி, சி, டி இந்த மாதிரிக்கான வேகன்சிஸை ஃபில் பண்றதுக்கு ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்றாங்க. இதுல குரூப் 2, அதாவது நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 லெவலுக்கு ஈக்குவலான வேலை தான் இந்த கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன். இது யாரு கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன். இதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 9/6/2025 இருந்து 4/7/2025 வரை நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம். ஃபீஸ் பேமெண்ட்டுக்கான கடைசி நாள் பார்த்தீங்க அப்படின்னா 5/7/2025 வரை நீங்க ஃபீஸ் பே பண்ணலாம். அப்ளிகேஷன்ல ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை கரெக்ஷன் பண்றதுக்காக 9/7/2025 இருந்து 11/7/2025 வரை நீங்க உங்க மிஸ்டேக்ஸை கரெக்ஷன் பண்ணலாம். உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான் இருக்கும். இது வந்து டயர் 1, டயர் 2 அப்படின்னு 2 லெவல்ல இருக்கும். டயர் 1 எக்ஸாமினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 13 ஆகஸ்ட்ல இருந்து 30 ஆகஸ்ட் வரைக்கும் ஒரு நாளைக்கு 3 ஷிஃப்டா நடக்கும். இதுல உங்களுக்கு எப்ப வேணாலும் எக்ஸாம் வரும். டயர் 2 எக்ஸாமினேஷனுக்கான ஷெட்யூல் பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் 2025ல வரும். இந்த ஜாபுக்கான பே லெவல் என்ன, என்ன போஸ்டிங் இருக்கு, எந்தெந்த டிபார்ட்மெண்ட் இருக்கு, இதோட ஏஜ் ரிலாக்ஸேஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் சென்ட்ரல் செக்ரட்டரியேட் சர்வீஸ்ல இருக்கு. இது வந்து குரூப் பி கேட்டகரியில வரும். ஏஜ் லிமிட் பாத்தீங்க அப்படின்னா 20ல இருந்து 30 வரைக்கும் இருக்கும். அடுத்து இன்டெலிஜென்ஸ் பியூரோல குரூப் பில ஏஜ் லிமிட் பாத்தீங்க அப்படின்னா 18ல இருந்து 30 வரைக்கும் இருக்கும். மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ்ல குரூப் பி கேட்டகரி ஏஜ் லிமிட் பாத்தீங்க அப்படின்னா 20ல இருந்து 30 வரைக்கும் இருக்கும். எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா குரூப் பி கேட்டகரி அடுத்து ஏஎஃப்ஹெச்கியூல இருக்கு. மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜில இருக்கு. அதர் மினிஸ்ட்ரிஸ் டிபார்ட்மெண்ட் ஆர்கனைசேஷன்ல இருக்கு. இதுவும் குரூப் பி கேட்டகரி வரும். இதுக்கான ஏஜ் லிமிட் பாத்தீங்க அப்படின்னா 18ல இருந்து 30 வயசு வரைக்கும் இருக்கும். அடுத்து இன்ஸ்பெக்டர் ஆஃப் இன்கம் டேக்ஸ், இது எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. வருமான வரித்துறை ஆய்வாளர் வேகன்சி. இது பாத்தீங்க அப்படின்னா சிபிடிடி அப்படின்ற டிபார்ட்மெண்ட் கீழே வரும். குரூப் சி அப்படின்ற போஸ்டிங்ல வரும். இதுக்கான ஏஜ் லிமிட் பாத்தீங்க அப்படின்னா 18ல இருந்து 30 வயசு வரைக்கும் இருக்கும். மேக்சிமம் இதுல எழுதணும் அப்படின்னா உங்களுக்கு 18ல இருந்து 30 வயதுக்குட்பட்டவராக இருத்தல் வேண்டும். உங்களுக்கு ஓபிசியா இருந்தா 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் தருவாங்க. எஸ்சி எஸ்டியா இருந்தா 5 வருஷம் வந்து உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் தருவாங்க. அடுத்து இதுல என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அடுத்து இன்ஸ்பெக்டர் பிரிவென்டிவ் ஆஃபீஸர், இன்ஸ்பெக்டர் எக்ஸாமினர் போஸ்ட். இதுக்கும் வந்து 18ல இருந்து 30 வயசு வரைக்கும் இருக்கும். அடுத்து அசிஸ்டன்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர், டைரக்டரேட் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட். நீங்க அமலாக்கத்துறை அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நியூஸ்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க. அதுக்கான வேலை தான் இது. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூக்கு கீழே வரும். இதுவும் குரூப் பி கேட்டகரியில வரும். இதற்கான சேலரி ஏஜ் லிமிட் பாத்தீங்க அப்படின்னா 18ல இருந்து 30 வயதுக்குட்பட்டவராக இருத்தல் வேண்டும். அடுத்து சப் இன்ஸ்பெக்டர் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், நீங்க சிபிஐ அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல குரூப் பி கேட்டகரியில வரும். இதுக்கான ஏஜ் லிமிட் பாத்தீங்க அப்படின்னா 20ல இருந்து 30 வரைக்கும் வரும். அடுத்து இன்ஸ்பெக்டர் ஆஃப் போஸ்ட், டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் கீழே வரும். குரூப் பி கேட்டகரியில வரும். அடுத்து இன்ஸ்பெக்டர் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் நார்கோட்டிக்ஸ், அதாவது போதை ஒழிப்பு, அந்த டிபார்ட்மெண்ட் கீழே வரும். இதுல வந்து குரூப் பி கேட்டகரி. உங்களுக்கு ஏஜ் லிமிட் இது எல்லாத்துக்குமே 18ல இருந்து 30 வரைக்கும் தான் இருக்கும்.
அடுத்து செக்ஷன் ஹெட் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேட் அந்த கேட்டகரியில வரும். அடுத்து ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் குரூப் பி கேட்டகரி. இதுக்கு மட்டும் ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா 18ல இருந்து 32 வயது வரைக்கும் இருக்கும். பிசிக்கு 3 வருஷம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு 35 வயது வரை எழுதலாம். எஸ்சி எஸ்டிக்கு 5 வருஷம் கொடுத்தாங்க அப்படின்னா 37 வயது வரை இருக்கும். அடுத்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் கிரேடு 2 மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே ஆஃபீஸ் சூப்பரண்ட் சிபிடிடி குரூப் பி கேட்டகரி. இது ரெண்டுத்துக்குமே ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா 18ல இருந்து 30 வயது வரை. அடுத்து பே லெவல் 5 29,200ல இருந்து 92,300 வரைக்கும் இருக்கும். ஆடிட்டர் ஆஃபீஸ் அண்டர் சி அண்ட் ஏஜிக்கு கீழே குரூப் சி கேட்டகரி. இது எல்லாத்துக்குமே ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா 18ல இருந்து 27 வயது வரை இருக்கும். அடுத்து அக்கௌண்டன்ட் ஜூனியர் அக்கௌண்டன்ட் மினிஸ்ட்ரி அண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்ல குரூப் சி கேட்டகரி. இதுக்கு ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா 18ல இருந்து 27 வயது வரை இருக்கும். அடுத்து பே லெவல் 4ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா 25,500ல இருந்து 81,100 வரைக்கும் இருக்கும். இதுல என்னென்ன போஸ்டிங் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா போஸ்டல் அசிஸ்டன்ட், சார்ட்டிங் அசிஸ்டன்ட் அப்படின்றாங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்டுக்கு கீழே வரும் மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன் குரூப் சி கேட்டகரி. இது எல்லாத்துக்குமே ஏஜ் லிமிட் பாத்தீங்க அப்படின்னா 18ல இருந்து 27 வயது வரை நீங்க அப்ளை பண்ணலாம். அடுத்து சீனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட், அப்பர் டிவிஷனல் கிளர்க், சீனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட், டாக்ஸ் அசிஸ்டன்ட், சிபிடிடி டாக்ஸ் அசிஸ்டன்ட், சிபிஐசி சப் இன்ஸ்பெக்டர், சென்ட்ரல் பியூரோ ஆஃப் நார்கோட்டிக்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் கீழே வரும் குரூப் சி கேட்டகரியில இருக்கும். அதாவது இதுல மொத்தம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 37 வகையான வேலை வாய்ப்புகள் இருக்கு இந்த கம்பைன்டு கிராஜுவேட் லெவல்ல. இது வந்து மத்திய அரசாங்கத்தால் நடத்தப்படுற மிக முக்கியமான எக்ஸாமினேஷன். இதோட அவேர்னஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டுல ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ இதை ஃபுல்லா பாருங்க. அடுத்து இந்த எக்ஸாமுக்கு என்ன படிக்கணும், சிலபஸ் என்ன அப்படின்றத நம்ம இங்க பார்க்கலாம். அடுத்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம். ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸருக்கு பேச்சுலர் டிகிரி இன் எனி சப்ஜெக்ட் ஃப்ரம் ரெகனைஸ்டு கவர்மெண்ட் ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டி ஆர் இன்ஸ்டியூட்ல வாங்கியிருக்கணும். அதோட 60% ஆஃப் மார்க்ஸ் வந்து மேத்தமெட்டிக்ஸ்ல 12th ஸ்டாண்டர்ட்ல நீங்க எடுத்திருக்கணும். அல்லது பேச்சுலர் டிகிரி நீங்க எந்த சப்ஜெக்ட்ல முடிச்சிருந்தாலும் அதுல வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ஒரு சப்ஜெக்டா இருந்திருக்கணும், டிகிரி லெவல்ல இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் கிரேடு 2 போஸ்ட்டுக்கும் பேச்சுலர் டிகிரி எனி சப்ஜெக்ட்ல இருக்கலாம். இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ஒன் ஆஃப் த சப்ஜெக்டா வந்து இருந்திருக்கணும். அது வந்து நீங்க கவர்மெண்ட் ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டி ஆர் இன்ஸ்டியூட்ல முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஆல் அதர் போஸ்ட்க்கு பாத்தீங்க அப்படின்னா பேச்சுலர் டிகிரி எனி ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டியில முடிச்சிருக்கணும். அதாவது எந்த யூனிவர்சிட்டி ஆர் இன்ஸ்டியூட்ல எனி டிகிரி நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தா அப்ளை பண்ணலாம். நீங்க ஃபைனல் இயர் படிக்கிறீங்க அப்படின்னாலும் அப்ளை பண்ண முடியும். அதாவது 1/8/2025 அன்று உங்க கையில வந்து டிகிரி குவாலிஃபிகேஷன் இருந்தது அப்படின்னா உங்களால அப்ளை பண்ண முடியும். ஏஜ் லிமிட் பாத்தீங்க அப்படின்னா 1/8/2025 அன்று 18 முதல் 27 வயதுடைய காலி பணியிடங்களுக்கு 2/8/1998 இருந்து 1/8/2007 பிறந்தவராக இருத்தல் வேண்டும். 20 முதல் 30 வயதுடைய காலி பணியிடங்களுக்கு 2/8/1995 இருந்து 1/8/2005 பிறந்தவராக இருத்தல் வேண்டும். 18 முதல் 30 வயதுடைய காலி பணியிடங்களுக்கு 2/8/1995 இருந்து 1/8/2007 பிறந்தவராக இருத்தல் வேண்டும். 18 முதல் 32 வயதுடைய காலி பணியிடங்களுக்கான வயது பாத்தீங்க அப்படின்னா 2/8/1993 இருந்து 1/8/2007 பிறந்தவராக இருத்தல் வேண்டும். அடுத்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தோம் அப்படின்னா எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டிக்கு 5 வருடமும், ஓபிசி கேட்டகரிக்கு 3 வருடமும், பிசிக்கலி டிசேபிள்டு பர்சனுக்கு 10 வருஷமும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் தராங்க. ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பாத்தீங்க அப்படின்னா டயர் 1, டயர் 2 அப்படின்னு 2 லெவல்ல வந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருக்கும். மார்க்ஸ் வந்து உங்களுக்கு வேரியஸ் லெவல்ல வந்து அதாவது ஒரு 5 நாள் 6 நாள் கண்டினியூவா 3 ஷிஃப்ட் நடக்கும். அதுல ஒவ்வொரு லெவல் ஆஃப் கொஷின்ஸ் இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு மார்க்ஸ் வந்து நார்மலைசேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து மார்க்ஸ் வந்து போடுவாங்க.
ஸ்கீம் ஆஃப் டயர் 1 எக்ஸாமினேஷன் பார்க்கலாம். டயர் 1 எக்ஸாமினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 4 பார்ட்ல இருக்கும். 4 பார்ட்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங். லாஜிக்கல் ரீசனிங் கொஸ்டின்ஸ் இருக்கும். மொத்தம் 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். 50 மார்க் தருவாங்க. அடுத்து ஜெனரல் அவேர்னஸ் பொது அறிவு 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். 50 மார்க் தருவாங்க. குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அதாவது கணக்கு சம்பந்தமான கொஸ்டின்ஸ் இருக்கும். 25 கொஸ்டினுக்கு 50 மார்க் தருவாங்க. இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். 50 மார்க் தருவாங்க. எக்ஸாமினோட டோட்டல் டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 1 ஹவர் தருவாங்க. யார் வந்து ஸ்கிரைப் வச்சு எழுதுறாங்களோ அவங்களுக்கு வந்து 1 ஹவர் 20 மினிட்ஸ் அதாவது 1 மணி நேரம் 20 நிமிஷம் வந்து எக்ஸாம் வந்து அலோவ் பண்ணுவாங்க. டயர் 1 எக்ஸாமினேஷன்ல அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் இருக்கும். அதாவது 4 ஆப்ஷன்ஸ் குடுப்பாங்க. அதுல நீங்க 1 செலக்ட் பண்ணணும். இந்த கொஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ்ல மட்டும் தான் இருக்கும். உங்களுக்கு இதுல வந்து ஒவ்வொரு ராங் கொஷினுக்கும் நெகட்டிவ் மார்க் இருக்கு. நீங்க ஒரு ராங் கொஷின் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் பார்த்தீங்க அப்படின்னா 0.5 மார்க் வந்து நெகட்டிவ்ல போகும். அதாவது மைனஸ் பண்ணுவாங்க. நீங்க 5 மார்க் எடுத்திருக்கீங்க. ஒரு கொஸ்டின் தப்பா எழுதுறீங்கன்னா 0.5 மார்க் கம்மி பண்ணி 4.5 மார்க்ஸ் தான் கொடுப்பாங்க. அடுத்து ஸ்கீம் ஆஃப் டயர் 2 எக்ஸாமினேஷன் பார்க்கலாம். டயர் 2 எக்ஸாமினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 2 இருக்கும். பேப்பர் 1, பேப்பர் 2. பேப்பர் 2 வந்து உங்களுக்கு வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் பேப்பர். யாரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் அப்ளை பண்றாங்களோ அவங்களுக்கு தான் இருக்கும். மத்த எல்லாத்துக்கும் ஜெனரலா பேப்பர் 1 மட்டும் இருக்கும். அதோட எக்ஸாம் பேட்டர்ன பார்க்கலாம். அதுல வந்து 3 செக்ஷனா கொஸ்டின்ஸ் இருக்கும். செக்ஷன் 1 பார்த்தீங்க அப்படின்னா மேத்தமெட்டிக் அபிலிட்டிஸ் 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். ரீசனிங் அண்ட் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். மொத்தம் உங்களுக்கு 60 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க். மொத்தமா வந்து உங்களுக்கு 180 மார்க்குக்கு செக்ஷன் 1ல இருக்கும். அடுத்து செக்ஷன் 2ல பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன் டெஸ்ட் இருக்கும். 45 கொஸ்டின்ஸ் இருக்கும். அண்ட் ஜெனரல் அவேர்னஸ் உங்களுக்கு 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க். மொத்தம் 70 கொஸ்டினுக்கு 210 மார்க் குடுப்பாங்க செக்ஷன் 2ல. இந்த 2மே ஒரு மணி நேரம் நடக்கும். மொத்தம் 2 மணி நேரம். உங்களுக்கு செக்ஷன் 1ல வந்து மொத்த எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா 2 மணி நேரம் 15 நிமிஷம். இந்த 15 நிமிஷம் செக்ஷன் 3யா இருக்கும். இந்த செக்ஷன் 3ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேட்ஜ் டெஸ்ட் இருக்கும். இதுல மொத்தம் உங்களுக்கு 20 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க். மொத்தம் 60 மார்க். இதுக்கான எக்ஸாம் டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 15 நிமிஷம் தருவாங்க. டிசேபிள்டு பெர்சன் ஸ்கிரைப் வச்சு எழுதுறவங்களுக்கு 20 நிமிஷம் தருவாங்க. அடுத்து டேட்டா என்ட்ரி அதாவது டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா 1 டேட்டா என்ட்ரி டாஸ்க் இருக்கும். இதுக்கு வந்து உங்களுக்கு மார்க்ல ஜஸ்ட் குவாலிஃபிகேஷனுக்கான டெஸ்ட்டா மட்டும் தான் இருக்கும். பேப்பர் 2ல வந்து உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கு வந்து 2 மார்க். மொத்தம் 200 மார்க் இருக்கும். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேப்பர் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் அதுக்கு மட்டும் தான் உங்களுக்கு இந்த எக்ஸாம் இருக்கும். மொத்தம் வந்து இது 2 மணி நேரம் நடக்கும். ஸ்கிரைப் வச்சு எழுதுறவங்களுக்கு 2 மணி நேரம் 40 நிமிஷம் வந்து தருவாங்க. இதுதான் வந்து சிஜிஎலோட எக்ஸாம் பேட்டர்னா இருக்கும். அடுத்து வந்து உங்களுக்கு பிசிக்கல் டெஸ்ட் இருக்கும். அது ஒரு சில வேலைகளுக்கு மட்டும் இருக்கும். அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். இந்த எக்ஸாமினேஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்கும். இதுல வந்து டயர் 2ல 1 மார்க் வந்து நெகட்டிவ் மார்க். ஈச் ஒரு கொஸ்டினுக்கும் 1 மார்க் வந்து உங்களுக்கு நெகட்டிவ்ல இருக்கும். பேப்பர் 2ல வந்து ஒரு கொஸ்டின் ராங் கொஸ்டினுக்கு 0.5 மார்க் வந்து உங்களுக்கு நெகட்டிவ் ஆன்சர்ல இருக்கும். அடுத்து பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் பிசிக்கல் டெஸ்ட் என்னென்ன ஜாபுக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இன்ஸ்பெக்டர் சென்ட்ரல் எக்ஸைஸ் அதாவது சிபிஐசில இருக்கும். இன்ஸ்பெக்டர் எக்ஸாமினர் சிபிஐசி, இன்ஸ்பெக்டர் பிரிவென்டிவ் ஆஃபீஸர் சிபிஐசி, இன்ஸ்பெக்டர் சிபிஎன் அதாவது சென்ட்ரல் பியூரோ ஆஃப் நார்கோட்டிக்ஸ், சப் இன்ஸ்பெக்டர் சிபிஎன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், சப் இன்ஸ்பெக்டர் ஜூனியர் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் என்சிபி எம்ஹெச்ஏ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே வர அதுலயும் சப் இன்ஸ்பெக்டர் சிபிஐக்கும் சப் இன்ஸ்பெக்டர் என்ஐஏக்கும் போஸ்டர்ஸ் ஃபார் பிஆர்ஓ இது எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டும் பிசிக்கல் டெஸ்ட்டும் மெடிக்கல் ஸ்டாண்டர்டும் கட்டாயம் இருக்கணும்ன்றாங்க. என்ன பிசிக்கல் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃப் இன்ஸ்பெக்டருக்கு சென்ட்ரல் எக்ஸைஸ் எக்ஸாமினர் பிரிவென்டிவ் ஆஃபீஸர் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் நார்கோட்டிக்ஸ் சிபிஐ இது எல்லாத்துக்குமே பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹைட் 157.5 சென்டிமீட்டர் இருக்கணும். இதுல வந்து அஸ்ஸாம் கூர்காஸ்க்குலாம் வந்து அவங்க ரிலாக்ஸேஷன் தராங்க. நமக்கு எதுவும் தரல. செஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 81 சென்டிமீட்டர் இருக்கணும். எக்ஸ்பென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 5 சென்டிமீட்டர் இருக்கணும். பிசிக்கல் டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வாக்கிங்
1600 மீட்டர் வந்து 15 மினிட்ஸ்ல நடக்கணும். அதே மாரி சைக்கிளிங் பார்த்தீங்க அப்படின்னா, 8 கிலோமீட்டர் வந்து 30 நிமிஷத்துல வந்து நீங்க சைக்கிளிங் பண்ணணும். அதே மாரி ஃபீமேல் கேண்டிடேட்க்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஹைட் 152 சென்டிமீட்டர் இருக்கணும். வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 48 கேஜி இருக்கணும். பிசிக்கல் டெஸ்ட் வந்து விமன் கேண்டிடேட் வந்து 1 கிலோமீட்டர் வந்து 20 மினிட்ஸ்லயும், சைக்கிளிங் 3 கிலோமீட்டர் வந்து 25 மினிட்ஸ் 25 நிமிஷத்துலயும் நீங்க வந்து கடக்கணும் அப்படின்றாங்க. பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் ஃபார் போஸ்ட் ஆஃப் சப் இன்ஸ்பெக்டர் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, மென்னுக்கு 165 சென்டிமீட்டரும், விமனுக்கு 150 சென்டிமீட்டரும் இருக்கணும் அப்படின்றாங்க. அதே மாரி செஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 76 சென்டிமீட்டரும், எக்ஸ்பென்ஷன் வந்து ஃபீமேல் கேண்டிடேட்க்கு இல்ல. மேலுக்கு மட்டும் 5 சென்டிமீட்டர் இருக்கும். அடுத்து ஐ விஷன் பார்த்தீங்க அப்படின்னா, டிஸ்டன்ட் டிஸ்டன்ட் விஷன் பார்த்தீங்க அப்படின்னா 6/6 அண்ட் 6/9 அப்படின்ற கேட்டகரியில இருக்கணும். நியர் விஷன் பார்த்தீங்க அப்படின்னா 0.6 அப்படின்ற இதுல இருக்கணும். பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் சப் இன்ஸ்பெக்டர் நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிக்கு பார்த்தீங்க அப்படின்னா, மென்னுக்கு 170 சென்டிமீட்டரும், ஃபீமேலுக்கு உமனுக்கு 150 சென்டிமீட்டரும் இருக்கணும். செஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 76 சென்டிமீட்டர் இருக்கணும். இவங்களுக்கு விமனுக்கு வந்து எக்ஸ்பான்ஷன் வந்து இல்ல. மென்னுக்கு மட்டும் 81 சென்டிமீட்டர் இருக்கணும். அதே மாரி பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் சப் இன்ஸ்பெக்டர் ஜூனியர் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸருக்கும் மென்னுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 165 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும். விமனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 152 சென்டிமீட்டர் இருக்கணும். ஃபார் த போஸ்ட் ஆஃப் சப் இன்ஸ்பெக்டர் அண்ட் ஜூனியர் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் நார்கோட்டிக்ஸ் சென்ட்ரல் பியூரோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழ வருது. ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா மென்னுக்கு 165 சென்டிமீட்டரும், விமனுக்கு 152 சென்டிமீட்டரும் இருக்கணும். செஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 76 சென்டிமீட்டர் இருக்கணும். எக்ஸ்பென்ஷன் 5 சென்டிமீட்டர் இருக்கணும். விமன் கேண்டிடேட்டுக்கு இது தேவையில்ல. அடுத்து எக்ஸாமினேஷன் சென்டர் பார்த்தீங்க அப்படின்னா 2 லெவல் ஆஃப் எக்ஸாமினேஷன் இருக்கு. லெவல் 1க்கான எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு தமிழ்நாட்டுல சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர்ல எக்ஸாம்ஸ் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. லெவல் 1 எக்ஸாமினேஷன். எக்ஸாம் எழுத போறப்ப, எக்ஸாமுக்கு 2 மணி நேரம் முன்னாடியே நீங்க எக்ஸாம் சென்டருக்கு போயிரணும். நீங்க எக்ஸாம் எழுத போறப்ப கையில ஹால் டிக்கெட், 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து எடுத்துட்டு போயிருக்கணும். அது மட்டும் இல்லாம, உங்களோட ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப்கா எடுத்துட்டு போயிருக்கணும். அது என்னவா இருக்கலாம் அப்படின்னா, ஆதாரா இருக்கலாம், அல்லது வோட்டர் ஐடியா இருக்கலாம், டிரைவிங் லைசென்ஸ், பான் கார்ட், பாஸ்போர்ட், ஐடி கார்டு இஷ்யூடு பை காலேஜ் ஆர் யூனிவர்சிட்டி. இல்ல நீங்க ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கீங்க அப்படின்னா, உங்களோட கவர்மெண்ட்டோட எம்ப்ளாயர் ஐடி கார்டும் நீங்க எடுத்துட்டு போலாம். எக்ஸ் சர்வீஸ்மேன் டிஸ்சார்ஜ் புக் இஷ்யூடு பை மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அதா இருந்தாலும் நீங்க எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு இருக்காங்க. ப்ரொசீஜர் ஃபார் ஃபில்லிங் ஆன்லைன் அப்ளிகேஷன். இதுலயும் நீங்க வந்து டிஎன்பிஎஸ்சில எப்படி ஃபில் பண்றீங்களோ அதே மாதிரி ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஃபர்ஸ்ட் நீங்க ஃபில் பண்ணியிருக்கணும். நம்ம டிஎன்பிஎஸ்சில எந்த குரூப் 2 எழுதினாலும், குரூப் 1 எழுதினாலும், குரூப் 4 எழுதினாலும், நம்ம டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்ல நமக்குன்னு ஒரு ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி எஸ்எஸ்சிலையும் நீங்க கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் எழுதுறீங்க, கம்பைன்டு ஹையர் செகண்டரி லெவல் எழுதுறீங்க, அல்லது எம்டிஎஸ் எழுதுறீங்க, சிஆர்பிஎஃப் எழுதுறீங்க, இல்ல அது ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா இந்த மாதிரி எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் நடத்துற எந்த எக்ஸாமினேஷன் எழுதுறீங்க அப்படின்னாலும் அதுக்கு முன்னாடி நீங்க வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் பண்ணி வச்சிருக்கணும். அதை பண்ண வச்சிருக்க உங்க லாகின் ஐடியை வச்சு நீங்க அப்ப என்ன எக்ஸாமினேஷன் வருதோ அதுக்கான அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ண முடியும். அடுத்து அந்த மாதிரி ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றப்ப உங்களுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னா, ஒரு வேலிட் இமெயில் ஐடி, உங்க மொபைல் நம்பர், ஆதார் கார்டு வச்சிருக்கணும். அப்படி இன்கேஸ் உங்ககிட்ட ஆதார் கார்டு இல்ல அப்படின்னா, வோட்டர் ஐடென்டி கார்டு, பான் கார்டு, பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ், அல்லது ஸ்கூல் காலேஜ் ஐடென்டி கார்டு, எம்ப்ளாயி ஐடி கார்டு, கவர்மெண்ட்ல இருந்து கொடுத்த எம்ப்ளாயி ஐடி கார்டு இதுல ஏதோ ஒன்று வந்து நீங்க வச்சிருக்கணும். அடுத்து 10th மெட்ரிக் லெவல் எக்ஸாமினேஷனோட ரோல் நம்பர், இயர் ஆஃப் பாசிங் இந்த எக்ஸாமினேஷன் இது வந்து நீங்க கட்டாயம் வச்சிருக்கணும். இதை வச்சுதான் வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு ssc.gov.in அப்படின்ற வெப்சைட்ல போய் நீங்க ஃபில் பண்ணணும். ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா ப்ராசஸ்ல பர்சனல் டீடைல்ஸ், பாஸ்வேர்டு கிரியேஷன் இருக்கும். அப்புறம் அடிஷ்னல் டீடைல்ஸ் உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கும். அப்புறம் உங்க போட்டோ, மெயில் ஐடி இது எல்லாமே ஃபில் பண்றது எல்லாமே இருக்கும். அடுத்து டிக்ளரேஷன், இதை நீங்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்லாம் உண்மை அப்படின்னு நீங்க வந்து டிக்ளரேஷன் ஃபார்ம்ல சைன் பண்ணி உங்களோட சிக்னேச்சர் ஸ்கேன் பண்ணி வச்சிருக்கணும். இது எல்லாமே நீங்க வந்து அப்டேட் பண்ணணும்.
நீங்க ssc.gov.in அப்படின்ற வெப்சைட் போனீங்கன்னா, உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதோட பேஜ் வந்து இப்படிதான் இருக்கும். நீங்க ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, உங்களோட யூசர் நேம், பாஸ்வேர்ட் குடுத்து நீங்க லாகின் பண்ணணும். இல்ல அப்படின்னா, இந்த இடத்துல பாருங்க, உங்களுக்கு நியூ யூசர் அப்படின்னு இருக்கும். அத கிளிக் பண்ணி, நீங்க வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அத முடிச்சுட்டு தான் வந்து நீங்க அப்ளை பண்ண முடியும். யூசர் அப்படின்றதுல இடத்துல கிளிக் பண்ணி, ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். அதாவது உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த இடத்துல நீங்க மென்ஷன் பண்ற மாரி வரும். பாஸ்வேர்ட் நீங்க கிரியேஷன் பண்ணணும். அடிஷனல் டீட்டெயில்ஸ் உங்களோட நேஷனாலிட்டி, அட்ரஸ், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்க வந்து இங்க பண்ற மாரி இருக்கும். டிக்ளரேஷன் உங்களோட டிக்ளரேஷன் வந்து கடைசியா குடுக்குற மாரி இருக்கும். இந்த 4 ஸ்டெப்பும் வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன்ல இருக்கும். இத குடுத்து நீங்க கன்டின்யூ குடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கான லாகின் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து நீங்க கிராஜுவேட் லெவல் போஸ்ட்டுக்கான வெப்சைட்ல போய் நீங்க அப்ளை பண்ணலாம். அதுக்கான இது பார்த்தீங்க அப்படின்னா, பர்சனல் டீட்டெயில்ஸ், பாஸ்வேர்ட் இது எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். பேஜ் வந்து பர்சனல் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாரி பேஜ் வரும். இதுல வந்து உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ், அ ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், ஃபாதர் நேம், மதர் நேம், மெட்ரிகுலேஷன் டீட்டெயில்ஸ் இந்த மாரி உங்களோட மொத்த டீட்டெயில்ஸும் நீங்க இதுல மென்ஷன் பண்ணதுக்கப்புறம், உங்களுக்கு ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ரூவல் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து நீங்க கம்பைன்ட் கிராஜுவேட் லெவலுக்கான இது வந்து பண்ணணும். உங்களுக்கு ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றப்ப கடைசியா நீங்க முடிச்சதுக்கப்புறம் இந்த மாரி உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தருவாங்க. அத தான் நீங்க வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கான நம்பரா இருக்கும். அத வச்சு தான் நீங்க வந்து லாகின் பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபீஸ் ₹100. இதுல வந்து நீங்க விமன் கேண்டிடேட்ஸுக்கும், எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்ஸ் அண்ட் பிசிக்கலி டிசேபிள்டு பெர்சன், எக்ஸ் சர்வீஸ் மேன் இவங்க எல்லாத்துக்குமே வந்து ஃபீஸ் எக்ஸம்ப்ஷன். அதாவது இவங்க யாருமே வந்து ஃபீஸ் கட்ட தேவையில்ல. மத்தவங்க எல்லாருமே ஃபீஸ் பே பண்ணலாம். ஃபீஸ் வந்து ஆன்லைன் வழியா பீம் யுபிஐ மூலமோ, இல்ல பேங்கிங், இன்டர்நெட் பேங்கிங், விசா ஆர் மாஸ்டர் கார்ட் யூஸ் பண்ணி நீங்க ஆன்லைன் ஃபீஸ் பே பண்ணலாம். ஃபீஸ் பே பண்றதுக்கான கடைசி நாள் பார்த்தீங்க அப்படின்னா, 5/7/2025 வரை நீங்க ஃபீஸ் பே பண்ணலாம். இந்த வீடியோவில் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனோட கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன் அண்ட் அதோட ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட டெலிகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் இந்த எக்ஸாமினேஷனுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கு படிக்க வேண்டிய நோட்ஸ் அண்ட் டெஸ்ட்டு இருக்கும். நன்றி, வணக்கம்.